ஊக்கப்படுத்துவாங்க. அவர்கள் மூலமாக உங்க தொழில் நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகுதுங்க. வாடிக்கையாளர் காதலருடனான காதல் உறவுல இந்த வாரம் நீங்க சிறப்பான நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வார பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி பலன்கள், வார பலன்கள் எல்லாமே உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வார பலன்களும் கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க இந்த வாரம் நமது மீனராசி வார பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அடுத்த இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல ஆனி மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ்ல குரோதி வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக நமது மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பல செயல்களில் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு சில செயல்களில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் சில வெற்றியில் சின்ன சின்ன தொய்வு ஏற்பட்டாலும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்கள் முயற்சிகளை மட்டும் நீங்கள் தளராமல் இந்த வாரம் நீங்கள் அதிகமாக செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக கண்டிப்பாக மாறுங்க. ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணிலே பட மாட்டாங்க. அந்த மாதிரி உதவிக்கு ஆள் இல்லாத சில சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். பண வரவுகளில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு உங்களுக்கு பண வரவுகளும் சேருங்க. அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான, அரசு தொடர்பான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நீங்க மற்றவங்க பத்தின கருத்துக்களை வெளியிடுறதை தவிர்ப்பதுதான் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. வார்த்தைகளை கவனமா இருக்கணும். மற்றவங்களை கேலி கிண்டல் பண்றது அல்லது மற்றவங்களை பத்தி நீங்க அதிகமாக பேசுறதெல்லாம் முடிந்த அளவு குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்துல நீங்க நினைச்ச சில பணிகள் கொஞ்சம் அலைச்சல்களுக்கு பிறகுதான் முடியும். அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள். புதிய முயற்சிகள்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு அவசரப்படாம நீங்க சிந்தித்து செயல்படுங்கள். வெற்றியில சேரும். மற்றவங்க பேச்சுக்களை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. உங்களை நீங்களே நம்பி உங்க மனசாட்சி பிரகாரம் நல்லா யோசிச்சு சிந்தித்து நீங்க எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. தங்க நகைகள் அல்லது விலையுயர்ந்த சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் சின்ன சின்ன நிதி சிக்கல் தொடர்பான விஷயங்கள் நீங்க எப்படி சரி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிளான்ல நீங்க சக்சஸ் ஆகாமல் போகலாம் இந்த வாரம். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கி நிலைமை சமாளிக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் பணத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த வாரத்துல பணம் பெரிய பிரச்சனையாக இருக்காது. மற்றவங்களுடைய ஆலோசனைகளை பெறுவதன் மூலமாக அதன் மூலமாக சிறந்த முடிவுகள் எடுக்கலாம். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை அனலைஸ் பண்ணுறது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது. அதனால் மற்ற எத்தனை ஆலோசனைகள் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டு அதில் 2-3 பேரை கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் நல்ல ஒரு முடிவாக நீங்கள் தான் எடுக்கணுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் முடிவாக எடுக்கக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி தாங்க இந்த வாரம் நீங்கள் சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். அதன் மூலமாக தான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக சேரும். சில விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாதிரி உணர்வு ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி ஆலோசனைகள் நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது நண்பர்களே. ஆலோசனைகள் பெறுவதிலும் நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஆலோசனைகளை மட்டும் நீங்க செயல்படுத்த முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இதன் காரணமாக மிக முக்கியமான சில முடிவுகளை நீங்க தனியாக எடுக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாய சூழ்நிலையும் நீங்க ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டாயமாக நீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பாக மற்றவங்களை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் ஃபைனலாக வச்சுக்கணுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய முடிவுகளை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இந்த வாரம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க தாராளமாக செய்யலாம். உங்க மனசாட்சி பிரகாரம் செய்யலாம். அப்புறம் எதுக்கு மற்றவங்களை கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை கலந்து ஆலோசிப்பதன் மூலமாக சில புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாங்க. அது உங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் உத்தியோக பணிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மாற்றமான சூழல்கள் உங்கள் ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த அளவுக்கு உழைப்பு நீங்கள் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதனால் சொல்கிறேன்னா, மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக உழைத்தாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தங்கள் இருந்திருக்கலாம். அந்த வருத்தங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் உங்களுடைய கோப்புகள், உங்களுடைய பதிவேடுகளை நீங்கள்
ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம். எதையுமே மறதியினால வச்சுட்டு தேடுற மாதிரி நீங்கள் அவதிப்பட வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்களது அலுவலக பொருட்கள், கோப்புகளை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தவறுகள் கூட உயரதிகாரிகளுக்கு பெரியதாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக தடைப்பட்ட பணிகள் எல்லாமே செய்து முடிக்க முடியும். அதனால் நிறைய காரியங்களை இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வியாபார ரீதியான உதவிகள் உங்களுக்கு இந்த வாரம் நிறையவே கிடைக்க பெறுவீங்க. சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் இருக்குங்க. சொந்த தொழில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற்றாலும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சில பழைய வாடிக்கையாளர்கள் புதிய நபர்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்துறதுனால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அப்படி புதிய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் கண்டிப்பாக நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கமான லாபம் குறையாமல் வந்து கொண்டே இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த அன்பர்கள், இயலிசை, நாடகம், ஓவியம், நடனம், எந்த கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடியதாக இருக்குங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெஸ்ட்டான நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். உங்களுடைய அன்பின் அடையாளம் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு புத்துணர்வை உருவாக்கி தருங்க. உங்கள் காதலருடைய அன்பு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எனவே புதிய ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் உறவு புதிய உயரங்களை எட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வு வந்து அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதிகமாக உங்கள் காதலருடன் தனியாக மீட் பண்ணி நீங்கள் நேரத்தை செலவிடலாம். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, நல்ல புரிதல் அதன் மூலமாக ஏற்படுங்க. ஒருவேளை நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது சின்ன சின்ன பிக்னிக் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். சின்ன சின்ன உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் ஒன்றாக அமர்ந்து நன்றாக புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளவும் உறவுகளை மேம்படவும் அந்த நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. ஸோ அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருங்க. ஸோ சின்ன சின்ன பிக்னிக் சம்மந்தமான விஷயங்களை உங்களது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அதில் பொறுமை இழந்து தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூப்பராக தான் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். குடும்ப உறுப்பினர்கள் சில பேருடைய செய்கை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அவ்வப்போது. இருந்தாலும் நீங்கள் பெரிய பாதிப்புகள் எதுவும் பெற மாட்டீங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் வாக்குவாதங்களை முடிந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மழையாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க. பொறுமையாக நிதானித்து உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி பெரிய ஒரு வார்த்தைகளை பேசாமல் பெரிய தவறான செயல்பாடு செய்யாமல் இருந்தீங்கனாலே, அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தானாகவே சரியாகி விடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு உடல்நல குறை ஏற்படலாம். அதுக்காக உங்களது மனதில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக சரி செய்திட முடியும். அதனால பொறுமையாக குடும்ப வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா இப்பொழுது இந்த வாரம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக அமையுங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் வந்து உயர்ந்த ஒரு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், நீங்களாம் வந்து சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றவங்க உதவி பெறுறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பில்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு சந்தேகம் கேட்கறது கூட முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போதும் மற்றவங்க உதவியை நீங்கள் கண்டிப்பாக கல்வி சம்மந்தமாக பெற முடியும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக புரிந்துடுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சில பேருக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ அந்த மாதிரி புரிந்துகள் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கும் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக அமையும். அந்த வாய்ப்பை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதனால் தன்னடக்கத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள்
சிறப்பாக கல்வி வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதனால இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல புரிதல் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு நீங்க அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.